ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் சைமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெஹிக்கிளை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது எங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் ஸ்டேஷனுக்கு, அதாவது பெங்களூர் சொல்ல முடியாது, பெங்களூருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பங்கார்பேட் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து பார்சல் பண்ணி அனுப்ப போகிறோம். பட் இந்த பார்சல் வந்து நம்ம ஒரு ஆள் கூடவே போகிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் ரயில்வேயில் ஃபோன் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தேவை அப்படின்றத நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். இந்த ஸ்டேஷனில் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். வண்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 விஷயம் ஃபேஸ் பண்ணேன். அதில் 4 விஷயமே ஒரு 4 ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதில் வந்து நம்ம அனுப்புறதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேக்கிங்ஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்சல் வேல பேக்கிங் பண்ணி நம்ம அனுப்பலாம், இன்னொன்று வந்து லக்கேஜில் அனுப்பலாம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பார்சல் ஆஃபீஸ் போயிடு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. நான் கூப்பிட்டு கேக்குறேன், என்னம்மா இது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து கூட யாருன்னா போறாங்க அப்படின்னா நம்ம லக்கேஜ் ஆஃபீஸ் தான் போகணும். பட் வெறும் நம்ம வந்து வெஹிக்கிளை மட்டும் அனுப்பி விடுறோம் அப்படின்னா பார்சல் ஆஃபீஸ் போகணுங்க. இதுதான் ஒரு 2 மெத்தட். இந்த இடத்துல தான் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஐயோ. ஸோ நானும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க வால்டாக்ஸ் ரோடு வழியாக போய் அங்கே பார்சல் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே நான் போயாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பார்சல் ஆஃபீஸ். நம்ம எல்லாத்தையுமே இங்கே தான் வந்து நம்ம பார்சல் பண்ணி அனுப்புவோம். ஸோ உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் இருந்தார். உள்ளே போகும்போதே ஒருத்தர் என்ன பண்ணார், அங்கேருந்து ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி என்னப்பா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கலான்னு போனேன். ஸோ 2 விஷயம் சொன்னார். பேக்கிங் 500 ரூபாங்க. உள்ள போனேச்சு ரயில் பில்லுன்னா அமௌண்ட் வரும். அப்படியா? தனியாக பேக்கிங் காசு மட்டும். இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். சரி ஓகே, இவர் சொல்றதும் கேட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே அலைய முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம பேக்கிங்கை போட்டுடலாம்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேஷன் சொல்லி நம்ம சொன்னா அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டைரக்டா பெங்களூர் மட்டும்தான் இறக்க முடியும், நீங்க சொல்ற ஸ்டேஷனுக்குலாம் என்னால இறக்க முடியாது, அது முடியாது, இது குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் ரயில்வேல ஃபோன் பண்ணி கேட்டேங்க, அங்க இறக்கலாம்னு தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை. இல்லைங்க எதா இருந்தாலும் நீங்க வந்து டைரக்டா வந்து விசிட் பண்ணாதாங்க எந்த ஸ்டேஷன்ல இறக்க முடியுன்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க சொல்லுவோம்னு சொல்லி ஒரு 2வது டெஸ்ட் இங்க வச்சுட்டாங்க. சரி வர வழியிலன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டு, இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நேம், நம்மளோட யார் வந்து ரிசீவ் பண்றாங்க அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனு, ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட ஆர்சி புக் வந்து ஜெராக்ஸ் காப்பி, அதெல்லாம் வந்து நம்ம வச்சு வந்து கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளை வந்து பேக்கிங் பண்ணுவாங்க. இந்த வெஹிக்கிளை பேக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரே விஷயம் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலை வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து கம்மியான பெட்ரோலை வந்து நீங்க உள்ள வச்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க பெட்ரோலை வந்து ஃபுல்லாவே எடுத்துருவாங்க, அந்த பெட்ரோலை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த பெட்ரோலை எடுக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் இருப்பாரு, அவர் ஒரு தனி கமிஷன் வேற கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா நீங்க வந்து உங்க வண்டியில இருக்க பெட்ரோலை வந்து கம்மியா வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து நீங்க பெட்ரோலை நீங்களே வந்து பைப் போட்டு நீங்க உறிஞ்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. நான் என் வண்டியில வந்து 2 லிட்டருக்கு மேல இருந்தது. இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுதான் நான் என்ன பண்ணேன், வண்டியில இருக்க பெட்ரோலை வந்து நானே போய் வெளியில வச்சு எடுத்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து நம்ம பெட்ரோலும் சேவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கமிஷன் கொடுக்கறதே நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததான் இந்த பேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி RPF வந்து இந்த வண்டியை செக் பண்ணுவாங்க. வண்டி ஆனாதா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒரு சைன் போட்டு கொடுப்பாரு. அதை வந்து நம்ம வந்து சைன் போட்ட காப்பி எடுத்துன்னு வந்து இங்க வந்து நம்ம வந்து பில் பண்ண வேண்டியதாங்க. இவங்க வந்து ப்ராடக்ட்டை செக் பண்ணி ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வந்து பிரைஸ் வந்து இவங்க தான் வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து பில்லிங் பண்ணிடுவாங்க. பில்லிங் பண்ணி அந்த காப்பியை வந்து இன்னொரு குடோன் மாதிரி இருக்கும், அந்த குடோன்ல கொண்டு நம்ம வந்து கொடுத்தோம்னா அங்க ஒரு ஆஃபீஸ் இருப்பாரு. அதை பார்த்துட்டு திரும்பவும் வண்டியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஒரு சைன் போடுவாரு. சரி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லைன்னு நினைச்சிட்டு சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இப்பதாங்க 3வது ட்விஸ்ட் வச்சாங்க. அது என்ன ட்விஸ்ட்னு கேக்குறீங்களா? அதுதாங்க லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ். அந்த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 200 rupees வாங்கிட்டாங்க. அட என்னப்பா அது இன்னும் முடியலையா, இன்னும் எவ்வளவுதான் காசு கட்டுறது, எப்பா ஃபர்ஸ்ட் பேக்கிங் ஒரு சார்ஜ், அதுக்கப்புறம் வண்டி வந்து ரயில்வேல போற ஒரு சார்ஜ், அதுக்கப்புறம் லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜ். சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இதோட முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நினைச்சு எல்லாம் வண்டியெல்லாம் ஏத்தி அனுப்பியாச்சுங்க. இந்த ஃபைனலா அதுக்கப்புறம் ஒரு 4வது ட்விஸ்ட்னு ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, அங்கதாங்க பெரிய ட்விஸ்ட். என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா, இது வந்து பெங்களூரு போய் வண்டி ரீச் ஆயிடுச்சுங்க. அங்க ஒருத்தன் அன்லோட் பண்றான் பாருங்க, அன்லோடிங் சார்ஜ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு 150 ரூபா வாங்கிட்டாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? எப்பா அங்கேயே வாங்கியாச்சுப்பா, நாங்க அங்கேயே கட்டியாச்சு 200 rupees லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா, இல்ல அது சென்னை கணக்கு, இது பெங்களூர் கணக்குன்னு சொல்லி 4வது ட்விஸ்ட வச்சானுங்க பாருங்க.
எப்பா சாமி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. மக்களே உஷார். நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாங்க. இப்போ நம்ம வந்து 2 மெத்தட்ல வந்து நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து லக்கேஜ் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து பார்சல் ஆஃபீஸுங்க. ஸோ நீங்க லக்கேஜ் ஆஃபீஸ் வழியா போறீங்கன்னா பேசஞ்சர் பிளஸ் வெஹிக்கிள், அதாவது நீங்க வந்து பைக்கோடவே நீங்க டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா அது வந்து லக்கேஜா வரும். சப்போஸ் நீங்க வந்து வெறும் வெஹிக்கிள் மட்டும் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க பார்சல் ஆஃபீஸ்க்கு போகலாம். இதுதான் 2 மெத்தட். இந்த 2 மெத்தட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பா வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கொண்டு வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்கேஜ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் வெஹிக்கிள் ஆர்சி புக்கும், இன்சூரன்ஸ் வந்து நாட் மேண்டட்ரி, பட் ஆனால் சில டைம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவே நீங்க பார்சல் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒன்லி வெஹிக்கிள் ஆர்சி புக் அது மட்டும் இம்பார்ட்டன்ட். கூடவே உங்களோட ஆதார் கார்டும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இது 2த்துலயுமே நீங்க ஆதார் கார்டும் நீங்க கண்டிப்பா கொடுக்குற மாதிரி இருக்கும். 3வதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் வந்து 2த்துலயுமே வந்து 2 ஆஃபீஸ்லயுமே அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது பேக்கிங் சார்ஜ் வந்து சப்ஜெக்ட் டு யுவர் ப்ராடக்ட். நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்கிங் சார்ஜஸ். 4வதா என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கேஜ் சார்ஜ் ஆஸ் பர் ட்ரெயின். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் சார்ஜ் ஆஸ் பர் வெஹிக்கிள். லக்கேஜ் சார்ஜ் ஆஸ் பர் ட்ரெயின்னா ஒரு ட்ரெயினுக்கும் ஒரு ரேட்டுங்க. இப்போ நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்ல போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. இங்க பாத்தீங்கன்னா பார்சல் சார்ஜ் ஆஸ் பர் வெஹிக்கிள் அப்படின்னா வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ஜ் போடுவாங்க. அதுதான் பார்சல் சார்ஜ். அடுத்ததா ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்சல் ஆஃபீஸ் மூலியமா நாங்க வந்து வெஹிக்கிளை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு 1500 வரைக்கும் ஆயிடுச்சுங்க. அதாவது இது வந்து ரயில்வே படி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 1100 தான் வரும். பட் ஆனா அவங்க அந்த பேக்கிங் சார்ஜஸ், பெட்ரோல் எடுக்கிறது, அன்லோடிங் லோடிங் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அது எந்த கணக்குன்னு சொல்ல முடியாது. சோ அது வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்படிதான் பே பண்ணாதான் அவங்க வந்து இவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. என்னதான் நம்ம வந்து புத்திசாலித்தனமா ஃபோன் பண்ணி ரயில்வேல கேட்டாலுமே நம்ம வந்து டைரக்டா வந்து கேட்கறதுதான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஸோ எந்த ஸ்டேஷன்ல இறக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க டைரக்டா போய் ரயில்வேல கேட்டாதான் அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா சில ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மினிட் கூட ட்ரெயின் வந்து நிக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒர்க்கர்ஸ்னால உங்களோட வெஹிக்கிளை வந்து அன்லோட் பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்த ஸ்டேஷன்ல வந்து உங்களோட வெஹிக்கிள் அன்லோட் பண்ண முடியுன்ற இன்ஃபர்மேஷனை வந்து டைரக்டா ரயில்வேல போய் நீங்க என்கொயரி பண்ணீங்கன்னா அவங்களே கிளியரா சொல்லிடுவாங்க இந்த ஸ்டேஷன்ல தான் வந்து நம்ம அன்லோட் பண்ண முடியும்னு. சப்போஸ் வந்து உங்களோட ஸ்டேஷன் வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நியரஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து அன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்க ரயில்வேல டைரக்டா போய் கேட்டாதான் சொல்லுவாங்க. போன்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டா கிடைக்காது. என்னப்பா இது? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பதிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்கள் வந்து இப்போ டிசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ட்ரெயின் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து நீங்கள் வெளியிலையும் கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் ஆனால் வெளியில் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நீங்கள் ரயில்வேலையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே இதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சிக்கல்களை ஈஸியாக வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை அன்டில் தான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சைமன். Bye.